பாத்தீங்களா, இவன் பெரிய ஹேக்கர்லாம் இல்ல. நாம ஏமாறதுனாலதான் இவன் வளர்றான். எங்கேயோ இருட்டு ரூம்ல உட்கார்ந்து உங்க போனை ஹேக் பண்ற அளவுக்கு இவனுக்கு மூளை கிடையாது. இந்த மாதிரி ஹேக் விஷயத்துல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறது பார்க்கலாமா? லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஆப்ஸ் சொல்யூஷன்ஸோட கொடுத்திருக்கேன். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் பொதுவா அப்படின்னா, ஒருத்தரை ஹேக் பண்ணணும் அப்படின்னா டார்க் வெப்பில் உட்காந்துட்டு நம்மளோட ஃபோனை ஏதோ சாஃப்ட்வேர் மூலயமா போட்டு ஹை லெவல் ஹேக்கர் வச்சு, இல்லை நிறைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை வச்சு நம்ம சிஸ்டமையோ மொபைலையோ ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த சைபர் உலகத்தில் உங்கள் ஃபோன் தான் வீக்கஸ்ட் லிங்க். அதை விட முக்கியமாக உங்கள் ட்ரஸ்ட்டு தான் அந்த ஹேக்கர்ஸ்க்கு உண்டான என்ட்ரி பாயிண்ட். ஒரு ஹேக்கர் உங்கள் ஃபோனை வாங்கி இல்லை ஃபோனை திருடி உட்காந்து ஹேக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை லைட்டாக மேனிப்புலேட் பண்ணாலே போதும், உங்கள் கண்ட்ரோல் அவங்க கைக்கு போயிடும். இந்த வீடியோவில் ஒரு அட்டாக் நிஜத்தில் எப்படி நடக்குது, செக்யூரிட்டியை அவங்க எப்படி பைபாஸ் பண்ணுறாங்க, இதிலிருந்து உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், இது எல்லாமே வெறும் தியரியாக இல்லாமல் ஓரளவு டெக்னிக்கல் லெவலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இது உங்கள் பணத்தையும் உங்கள் ப்ரைவசியையும் காப்பாற்றலாம். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சைபர் அட்டாக் அப்படிங்கிறது 100% டெக்னாலஜி கிடையாது. இது 70% சைக்காலஜி, 30% டெக்னாலஜி. எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஹேக்கருக்கு உங்கள் சிஸ்டமை உடைக்கிறத விட உங்கள் மனசை உடைக்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு முன்னாடி ஹேக்னால பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, இந்த 3 முக்கியமான டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட். நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்தல். நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்தல். சரி, நம்ம பிரெயின் எப்படி வேலை செய்யறது தெரியுமா? ஒரு நோன் நம்பர்ல இருந்து, ஒரு தெரிஞ்ச நம்பர்ல இருந்து கால் வந்தா உடனே ட்ரஸ்ட் பண்ணிடுவோம். பேங்க் நேம்ல ஒரு எஸ்எம்எஸ் வந்தா உடனே அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அது ஏதாவது ஒரு அர்ஜென்ட் மெசேஜா, கேஒய்சி அட்டாச் பண்ணுங்க, இல்லை சம்திங் நீங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணாமல் இருக்கீங்க, உங்களோட பணம் இதில் போகுது, அப்படி எந்த ரீசன் வேணாலும் இருக்கட்டும், ஒரு எஸ்எம்எஸ் வந்தால் உடனே பேனிக் ஆகும். ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் வந்தால் யோசிக்காமல் ஆக்ஷன் எடுப்போம். ஹேக்கர் இதையத்தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான். நான் என்ன சொன்னேன்? ட்ரஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. செகண்ட், அர்ஜென்சி அட்டாக். அவசரப்படுத்துறது. திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், சார் மேடம் உங்கள் அக்கௌண்ட் பிளாக் ஆகுது, இல்லைனா இபி பில் கட்டலைன்னா உங்கள் கரண்ட்டை கட் பண்ணிடுவோம், இம்மீடியட்டாக கேஒய்சி ஃபில் பண்ணுங்க, இம்மீடியட் பேமெண்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு டென்ஷனான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும்பொழுது நம்ம பிரெயினில் இருக்கிற லாஜிக்கல் திங்கிங் ஸ்டாப் ஆகிடும். நாம் இன்ஸ்டண்ட்டாக டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஃபோர்ஸுக்கு தள்ளப்படுறோம். இது ஏன் அப்படின்னா, ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பர்சன், அவங்களுக்கு இது நடந்தது. ஸோ அதனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செகண்ட் என்ன பார்த்தோம்? அர்ஜென்சி அட்டாக். தேர்டு, அத்தாரிட்டி ஸ்பூஃபிங். அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, நிறைய பேருக்கு காலர் ஐடி ஸ்பூஃபிங்கை பற்றி தெரியாது. ஹேக்கர் நினைச்சா நிஜமாவே உங்க பேங்க் நம்பர் மாதிரியோ இல்லை கவர்மெண்ட் அஃபிஷியல் நம்பர் மாதிரியோ கால் வர வைக்க முடியும். எஸ்எம்எஸும் இதே மாதிரி தான். இந்த கிவிபி பேங்க்கா இல்லை எஸ்பிஐ பேங்க்கா, என்ன பேங்க் வேணாலும் இருக்கட்டும், அந்த எஸ்எம்எஸ் மாதிரி அஃபிஷியல் ஐடியில வரும். இதை பார்த்ததும் நீங்க டவுட் பண்ண மாட்டீங்க, ஓஹோ பேங்க்ல இருந்து தான் மெசேஜ் பண்றாங்க, பேங்க்ல இருந்து தான் பேசுறாங்க அப்படின்னு நம்பிடுவோம். இது என்ன? அத்தாரிட்டி ஸ்பூஃபிங். சரி, ரியல் வேர்ல்டுல டெக்னிக்கலா ஹவு தே ஹேக் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரி, ஒரு கம்ப்ளீட் அட்டாக் நிஜத்துல எப்படி நடக்குது, ஒரு ஹேக்கரோட மைண்ட் செட்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? ஸ்டேஜ் 1, டேட்டா கலெக்ஷன். ஹேக்கர் முதல்ல கண்மூடித்தனமா யாரையும் அட்டாக் பண்ண மாட்டான். டேட்டா கலெக்ட் பண்ணுவான். உங்க ஃபோன் நம்பர் ஏதோ ஒரு டேட்டா பிரீச்ல லீக் ஆயிருக்கும், இல்லைன்னா நீங்க ஃபில் பண்ணின ஆன்லைன் ஃபார்ம்ஸ், கிளிக் பண்ணின ஆட்ஸ், ஒரு கேம் விளையாடுறீங்க, கேமுக்கு நடுவில் ஒரு ஆட்ஸ் வருது, தெரியாதனமா கிளிக் பண்ணிடுறீங்க, டேட்டா போகும். உங்க டீட்டெயில்ஸ் அவனுக்கு போயிருக்கும். ஓகேவா? உங்கள் சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணி நீங்கள் யார், உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஆல்ரெடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? டேட்டா கலெக்ஷன். சரி, செகண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போமா? இப்போ கான்டாக்ட் பண்ணுவான். இது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகவோ இல்லை ஒரு கால் மூலியமாகவோ இல்லை அஃபிஷியல் பேங்க் ஆர்எல்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி அத்தாரிட்டி ஸ்பூஃபிங் பண்ணி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஹாய் சார், வண்டி லோன் பற்றி பேசணும், அல்லது பேங்க்ல இருந்து பேசுகிறேன், இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தேவை, கார்டில் இருந்து நம்பர் சொல்லுங்க. ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம்.
உங்களோட ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண மெயின்டைன் பண்ணுவான். இதுதான் ஸ்டேஜ் 2, இனிஷியலாக கான்டாக்ட் பண்ணுறது. ஸ்டேஜ் 3 பேலோட் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் உண்மையான அட்டாக். உங்களை நம்ப வச்ச பிறகு ஒரு லிங்க் அனுப்புவான், அல்லது ஏதோ ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லி. இந்த நிறைய பேர் அமேசான்ல இருந்து ஆஃபர், இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர், இண்டிபெண்டன்ஸ் சேல்ஸ், ரிபப்ளிக் சேல்ஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் மட்டும்தான் முன்னாடி இருக்கும் டொமைன் அட்ரஸ் வெப்சைட்ல, பின்னாடி இருக்கிறது வேற ஏதோ இருக்கும். ஆனால் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஓ அமேசான் அப்படின்னு ட்ரஸ்டட் தான்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணி அதில் ஸ்பின் வீல் மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதை வச்சு விளையாடிட்டு இருப்போம். நம்மளோட பின்னாடி டேட்டா கலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும், டேட்டா ஃபிஷிங் நடந்துட்டு இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. சரியா? இப்படி ஏதோ ஒரு லிங்க் அனுப்புவான், இல்லைன்னா ஒரு ஆஃபர்னு சொல்லி ஏதோ சம்திங் ஏபிகே ஃபைல, மொபைல் ஆண்ட்ராய்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவான். இல்லையா, உங்களை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண வச்சுட்டான் அப்படின்னா ஓடிபி டைரெக்டாக கேட்டுருவோம். இதுதான் பேலோடு ஸ்டேஜ். அதாவது அவனோட டிஜிட்டல் ஹேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஃபோனுக்குள்ளே அனுப்புறதுக்கு உண்டான ஸ்டேஜ் 3 இதுதான். ஸ்டேஜ் 4 தான் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலோ அல்லது அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலோ பேக்ரவுண்டில் மால்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். மால்வேர்னா என்ன? வைரஸ். உங்கள் செஷனை, உங்கள் ஃபோனை ஹைஜாக் செய்யப்படும். க்ரெடென்ஷியல்ஸ், அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்டு நீங்கள் நோட் பேடில் எதில் வேணாலும் சேவ் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கேப்சர் ஆகும். இன் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அட்டாக்கர் உங்களோட டிவைஸ்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்டேஜ் 4 எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸ்டேஜ் 5 பெர்சிஸ்டன்ஸ். ஒரு ஹேக்கர் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டா நீங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணால் கூட அவன் ஆக்சஸ் போயிடாது. அந்த மேலிஷியஸ் ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சொன்னேன்ல, அது பேக்ரவுண்டில் ரகசியமாக ரன் ஆகிட்டு இருக்கும். ரீஸ்டார்ட் ஆனாலும் ஆக்டிவாக இருக்கும், ரீசெட் பண்ணாலும் ஆக்டிவாக இருக்கும். உங்கள் ஆப் லிஸ்ட்லேயே காமிக்காது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்பே காமிக்காது. ஸ்டேஜ் 5 பார்த்துட்டோமா? ஸ்டேஜ் 6 என்ன? ஆக்ஷன், மணி தெஃப்ட் நடக்குது. இதுதான் அவனோட ஃபைனல் மூவ். எதுக்காக ஹேக் பண்ணுறான்? உங்களோட டேட்டா கலெக்ஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி, உங்கள் ஃபோட்டோஸை ஹேக் பண்ணி, உங்கள் கான்டாக்ட்ஸை ஹேக் பண்ணி, அந்த கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதே உங்கள் நேம்லேயே உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுட்டு, இல்லை அஃபிஷியல் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுட்டு அவங்களுக்கு கான்டாக்டை சென்ட் பண்ணுறது, ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி சென்ட் பண்ணுறது, ஏதோ நீங்கள் மெசேஜ் பண்ணுற மாதிரியே அவங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணுறது. உங்களுக்கு பேங்க்லேருந்து உங்கள் பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணவும் முயற்சி பண்ணுவான். ஓடிபி வரும்போதே அதை அவன் கேப்சர் பண்ணிடுவான். டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஜஸ்ட் செகண்ட்ஸில் மணி போக ஆரம்பிச்சிருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், எப்படி அந்த அவங்க பைபாஸ் நம்மளோட செக்யூரிட்டி, அதாவது பேங்க் இதெல்லாமே செக்யூர்டாக இருக்கிறது தான். நம்மளே ஓப்பன் பண்ணணும்னா ஓடிபி போடுவோம், நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம், ஃபேஸ் லாக் இருக்கும், இது எல்லாமே இருக்கு. எப்படி இந்த செக்யூரிட்டியை பைபாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நீங்கள் கேட்பீங்க, நான் தான் என் ஃபோனை லாக் பண்ணி வச்சிருக்கேன், ஓடிபி இல்லாமல் எப்படி என் அக்கௌண்ட்லேருந்து மணி போகும்? அங்கே தான் ஹேக்கர்ஸ் அட்வான்ஸ்ட் ஆகிட்டாங்க. அதாவது என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சிம்மை ஸ்வாப் பண்ணுறது. உங்கள் டீட்டெயில்ஸை வச்சு அந்த ஆப்ரேட்டர்கிட்ட, மொபைல் ஆப்ரேட்டர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, போலி ஐடி கொடுத்து உங்கள் சிம்முக்கு டூப்ளிகேட் அவங்க எடுத்துருவாங்க. அப்படி எடுத்தால் ஓடிபி மொத்தமும் ஹேக்கர் ஃபோனுக்கு போயிடும். நீங்கள் இங்கே நெட்வொர்க் இல்லாமல் ஏன் சிக்னல் வரல, என் நெட்ஒர்க்லாம் இருக்குது, நீங்கள் இங்கே நெட்ஒர்க்லாம் இருக்குப்பா, எனக்கு ஃபோன் வர மாட்டேங்குது, உங்களுக்குன்னு ஓடிபி வர மாட்டேங்குது, சிக்னலே வர மாட்டேங்குது அப்படின்னு கூட யோசிப்பீங்க. ஏன்னா அதோட டூப்ளிகேட்ஸ் வந்து அவன் சிம்மையே ஸ்வாப் பண்ணிட்டானே. சரி, செகண்ட் என்ன? செஷன் ஹைஜாக் பண்ணுறது. நீங்கள் ப்ரௌசரில் ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே நம்மளுக்குன்னு ஒரு செஷன் டோக்கன் உருவாகும். அந்த டோக்கனை, இந்த கேட்சிங் மெமரி அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த டோக்கனை அவங்க ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னா உங்களை மாதிரியே ஹேக்கராலேயே லாகின் பண்ண முடியும். ஓடிபி இல்லாமையே டைரக்ட் ஆக்சஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா வாட்ஸ்அப் வெப்பில் லிங்க்டு டிவைசஸில் நம்ம வாட்ஸ்அப்பை லிங்க் பண்ணி வச்சுப்போம். டெஸ்க்டாப்பில் நம்ம எப்பயாவது தான் லாக் அவுட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்மளோட செஷன் லாகின்ல இருக்கு. இதையே அவங்க செஷனையே ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அப்போது ஓடிபி இல்லாமையே அவங்களால டைரக்டாக லாகின் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்சஸ் கிடைச்சிடும். சரி, தேர்ட் ரிமோட் ஆக்சஸ் ஆப்ஸ். அதாவது இந்த எனிடெஸ்க், டீம் வீவர் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்னு சொல்லி உங்களோட இதில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் பெர்மிஷன் அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட லைவ் கண்ட்ரோல் அவங்களுக்கு போயிடும். அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ, ஸ்க்ரீனில் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதை அவனும் பார்ப்பான், இன்க்ளூடிங் பேங்கிங். பேங்க்கில் வர ஓடிபி மெசேஜ், உங்களோட மணி எவ்வளோ இருக்குது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸோட சாட் ஹிஸ்ட்ரி எல்லாமே அவங்க கண்ட்ரோல் ரிமோட் ஆக்சஸ் மூலியமா. சரி, ஃபோர்த் என்ன?
யூபிஐ கலெக்ட் ரெக்வஸ்ட் ட்ரிக். உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க, அதுல என்டர் பின் டு ரிசீவ் மணி அப்படின்னு காட்டும். இந்த நிறைய ஸ்கேம் நடக்கிறது இப்படிதான். பின் போட்டா பணம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து மணி டெபிட் ஆயிடும் உங்களுக்கு. 5th ஒன், சைலண்ட் ஓடிபி கேப்சர். நீங்க தெரியாம இன்ஸ்டால் பண்ண ஆப் ஆல்ரெடி மால்வேரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு, உங்க எஸ்எம்எஸ் ரீட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஓடிபி வந்தா அதை ஆட்டோ டிடெக்ட் பண்ணி ஹேக்கருக்கு அனுப்பிட்டு உங்க இன்பாக்ஸ்ல இருந்து அந்த எஸ்எம்எஸ்ஸையும் டெலீட் பண்ணிடும். யூசரான உங்களுக்கு ஓடிபி வந்ததே தெரியாது. இதெல்லாம் நடக்குது. இப்படி ஒரு உலகம் இயங்கிட்டு இருக்கு. யாரு எப்போ அஃபெக்ட் ஆகுறாங்க தெரியாது. எந்த அளவுக்கு நம்ம சேஃபர் சைடா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, இவ்வளவு நேரமா நான் சொன்னதை கேட்டு ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா? இப்போ நீங்க நார்மலா யோசிக்கிறவங்க கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கும். இதுல இருந்து தப்பிக்க ஒரு டிஃபென்ஸ் ஃப்ரேம் ஒர்க் சொல்றேன். இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சரியா? ரூல் நம்பர் 1, 0 ட்ரஸ்ட். யாரையும் நம்பாதீங்க. என்னடா இப்படி சொல்றேன், இன்க்ளூடிங் என்னையுமா அப்படின்னா, எஸ், நான் ஏதாவது ஒரு லிங்க் அனுப்புறேன் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் சோஷியல் மீடியா, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு லிங்க்ல ஒரு டொமைன் வேர்ட்ஸ் சேர்ந்திருக்கா ஒரிஜினலா செக் பண்ணி பாருங்க. நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. இந்த உங்களுக்கு கொரியர் டெலிவரி வந்திருக்கு, அதுக்கு ஓடிபி சொல்லுங்க. யார் உங்களுக்கு கொரியர் அமிச்சா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? தெரிஞ்சவங்க தான் அமிச்சாங்களா? அப்படி அமிச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, கரெக்டா? இல்லை யாருன்னே தெரியல, ஆனால் உங்களுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வந்திருக்கு, நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. டோன்ட் ட்ரஸ்ட். ட்ராக்கிங் நம்பர் அனுப்ப சொல்லுங்க. அவங்களோட ப்ரொஃபஷனல் கொரியர், எந்த கொரியராக இருந்தாலும் சரி, அவங்களோட வெப்சைட்டில் போய் பாருங்க, அதில் போட்டிருப்பாங்க இந்த அட்ரஸ்லேருந்து வந்திருக்கு. ஆமாம், ஒரிஜினலாக வந்திருக்கு அப்படின்னா எஸ், அது உங்களோட. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரூல் நம்பர் 1, 0 ட்ரஸ்ட். யாரையும் நம்பாதீங்க. பேங்க்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாலும், ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்ல இருந்து பண உதவி கேட்டாலும், அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்தாலும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. நிஜமாவே பேங்கானு அஃபிஷியல் ஆப்ல போய் பேங்க்குக்கு போய் கஸ்டமர் கேர் கால் பண்ணி செக் பண்ணுங்க, சரியா? ரூல் நம்பர் 2, டிவைஸ் ஹார்டனிங். அதாவது உங்க போனை ஸ்ட்ராங் ஆக்குறது. எப்படி அப்படின்னா, செட்டிங்ஸ்ல போய் முக்கியமா அன்னோன் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்றதை ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா எந்தெந்த ஆப்ஸுக்கு அக்சசபிலிட்டி பர்மிஷன் இருக்கு, உங்களோட கான்டாக்ட், காலு, மெசேஜஸ் இதெல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கான பர்மிஷன் நீங்க கொடுத்துருக்கீங்களா? அப்படி கொடுத்துருந்தா எந்தெந்த ஆப்புக்கு கொடுத்துருக்கீங்க? ஏன்னா இது எல்லாமே ஆன்ல இருந்து சப்போஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க அன்னோன் ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆஃப் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, கூகுள் ப்ரொடெக்ட், ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்னு கூகுளோடதே இருக்கு, அது ப்ரொடெக்ட் பண்ணாம போயிடும். ஏன்னா நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, சரியா? ஸோ அதே மாதிரி எந்தெந்த ஆப்ஸுக்கு அக்சசபிலிட்டி பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணுங்க. இதுதான் ஹேக்கரோட என்ட்ரி பாயிண்ட். தேவையில்லாத ஆப்ஸுக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தீங்க, எஸ்எம்எஸ் பெர்மிஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உடனே ரிவோக் பண்ணுங்க, உடனே ஆஃப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3, டிலே ரெஸ்பான்ஸ். இதுதான் மிக முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது. உங்களை அவசரப்படுத்தினாங்க, உங்களோட பேனிக் மெசேஜ் அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்காதீங்க. ஜஸ்ட் 2 minutes வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹேக் பண்ணும்போது அவங்க முக்கியமா உங்களை மேனிப்புலேட் பண்றாங்க இல்லையா? ஸோ 2 minutes வெயிட் பண்ணி அது என்ன அப்படிங்கறத கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா கேட்கறது, இப்படி ஒரிஜினலாவே இது ரெக்வயர்டா, லிங்கை கிளிக் பண்ணணுமா, இல்லை பேங்க்ல இருந்து வர மெசேஜ் தானா, கொஞ்சம் திங்க் பண்ண டைம் எடுத்துக்கோங்க. நீங்க டிலே பண்ணும்போதே அந்த ஸ்கேம் பிரேக் ஆயிடும். ஏன்னா நீங்க அவேர்னஸ்க்கு வந்துடுறீங்க, கரெக்டா? ஸோ இது வந்து நீங்க பண்ண வேண்டிய ரூல் நம்பர் 3. சரிப்பா, இதுல இருந்து தற்காத்துக்க போனுக்கு ஏதாவது ஆப்ஸ் இருக்கா, வெப்சைட்டுக்கு ஏதாவது ஆப்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஸை நான் சஜஷன் பண்றேன். ஸோ யூ கோ, அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா. யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஈஸி, பிகினர்ஸ், அட்வான்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? இது அப்படிங்கிறது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் ஓவராலா என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, இதுலேருந்து எப்படி தற்காத்துக்கலாம், என்ன ஆப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல? ரொம்ப தூரம் போயிட்டேன், ஃபுல்லா முடிச்சுட்டு தான் திரும்பி வர முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், பிட் டிஃபெண்டர் மொபைல் செக்யூரிட்டி.
ஏன் சிறந்த தேர்வு? இது பேக்ரவுண்டில் ரொம்ப லைட்டாக ரன் ஆகும், ஃபோனோட பேட்டரியை ஸ்பீடாக குறைக்காது. இதோட கீ ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, இதில் இருக்கிற ஸ்கேம் அலர்ட் ஃபியூச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல். எஸ்எம்எஸ் அல்லது மெசேஜிங் ஆப்ஸ் வழியாக வரக்கூடிய ஆபத்தான ஃபிஷிங் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திடும். ஸோ பிட் டிஃபெண்டர் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒன், நார்டன் 360 மொபைல் செக்யூரிட்டி. இது வந்து பெஸ்ட் ஃபார் ஆப் சேஃப்டி. ஏன் சிறந்த தேர்வு? இதில் இருக்கிற ஆப் அட்வைசர் நீங்கள் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும் முன்பே அதில் இருக்கிற மால்வேர் இருக்கா, உங்கள் பர்மிஷன் இல்லாமல் டேட்டாவை திருடுமோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலே அது ஸ்கேன் பண்ணி சொல்லிடும். ஸோ கீ ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, எஸ்எம்எஸ் செக்யூரிட்டி செக்கர் இருக்கு. இந்த பேங்க்லேருந்து வர ஃபேக் மெசேஜஸ் அப்புறம் ஓடிபி ஸ்கேம்ஸை முன்னாடியே ஃபில்டர் பண்ணிடும். சரி, செகண்ட் ஒன் என்ன சொன்னேன், நார்டன் 360 மொபைல் செக்யூரிட்டி. நான் இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஒன், மால்வேர் பைட்ஸ் மொபைல் செக்யூரிட்டி. இது வந்து பெஸ்ட் ஃபார் வெப் ப்ரொடெக்ஷன். சப்போஸ் நீங்கள் ஏதாவது இந்த டெலிகிராமில் போய் படம் டவுன்லோட் பண்ணுறேன்னு போகிறது, ஏதாவது புக்ஸ் படிக்கிறேன்னு போகிறது, அஃபிஷியல் அதாவது அன்அஃபிஷியல் இல்லாத ஆப்ஸில் போய் படிக்கிறேன் அப்படின்னு போகும்போது நிறைய ஆப்ஸ் வரும் இல்லையா. இது சைபர் செக்யூரிட்டிலேருந்து ரொம்ப ட்ரஸ்டடான இருக்கிற ஒரு ஆப். மொபைலில் மாலிஷியஸ் வெப்சைட்ஸ் இல்லை ஆபத்தான ஆட்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கீ ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, ஸ்பேம் கால்ஸு, டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன்ஸும் நல்லா வேலை செய்யும். சரி, ஃபோர்த் ஒன், சோஃபோஸ் இன்டர்செப்ட் எக்ஸ் ஃபார் மொபைல். இது வந்து பெஸ்ட் ஃப்ரீ ஆப்ஷன். ஏன் சிறந்த தேர்வு அப்படின்னா, இது ஒரு என்டர்பிரைஸ் கிரேட் ஆப். ஆனால் மொபைல் யூசர்ஸ்க்கு இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் முற்றிலும் ஃப்ரீ. எரிச்சல் ஊற்ற ஆட்ஸ் வராது, கண்ட்ரோல் பண்ணும். இன்னொரு கீ ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, ஒய்ஃபை செக்யூரிட்டி செக்கர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த பப்ளிக் ஒய்ஃபை, அந்த ரயில்வே ஸ்டேஷன், இந்த சில கேஃப்டேரியாஸ்லாம் ஃப்ரீயாக ஒய்ஃபை கொடுப்பாங்க. அந்த பப்ளிக் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டியாக இருக்கா இல்லையா, யாராவது ஒட்டு கேட்குறாங்களோ அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். ஒட்டு கேட்குறாங்கன்னா அதை யூஸ் பண்ணுறாங்களோ, உங்களோட ஒய்ஃபை நெட்வொர்க்கை நீங்கள் பப்ளிக் ஒய்ஃபை நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட ஐபி அட்ரஸ் மூலிமா ஏதாவது சம்திங் ஹேக் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற டென்ஷன் இருக்குது அப்படின்னா இது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். பெஸ்ட் ஃபார் டேட்டா ப்ரீச்சஸ். ஃபிஃப்த் ஒன் நான் சொல்ல போகிறது டோட்டல் ஏவி ஆன்டிவைரஸ். ஏன் சிறந்த தேர்வு அப்படின்னா, வைரஸை பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் இமெயில் ஐடியை வந்து ஏதோ ஒரு ஹேக்கிங் மூலிமா டேட்டா ப்ரீச் லீக் ஆகிருக்கான்னு செக் பண்ணுற ஸ்கேனரும் இதில் இருக்குது. சரி, எந்த ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் முதல்ல நீங்கள் ஆண்ட்ராய்டில் டிஃபால்ட்டாக இருக்கிற கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் ஆப்பை எப்போதும் ஆனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். முக்கியமாக ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஆப்பிளோட பில்டின் செக்யூரிட்டியே பெரும்பாலும் போதுமானது. ஆனால் பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது சேஃப்டிக்காக விபிஎன் ஆப்ஸை வந்து பயன்படுத்திக்கோங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, சைபர் அட்டாக் அப்படிங்கிறது ஏதோ ஃபியூச்சரில் வரப்போகிற ப்ராப்ளம். இது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போதே இங்கே யாரோ ஒருத்தங்க அதில் மாட்டிக்கிறாங்க. நேற்று ஒருத்தருக்கு நடந்துச்சு, நாளைக்கு நெக்ஸ்ட் விக்டிம் யாரு அப்படின்னு தெரியாது. ஸோ அது நாமளா இருக்கக்கூடாது. நாம் பண்ணுற ஒரு சிங்கிள் செகண்ட் மிஸ்டேக், நாம் பண்ணுற ஒரு 1 செகண்ட் மிஸ்டேக், ஒரே ஒரு ராங் கிளிக்கு நம்ம வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டு சேர்த்த ஹார்ட் ஒர்க் மணியை செகண்ட்ஸில் காலி பண்ணிடும். ஹேக் ஆன பிறகு போலீஸ், பேங்க் அப்படின்னு அலைஞ்சு ரெக்ரெட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் இதுக்கு ஒரு 90% சொல்யூஷன் கிடையாது. அவங்கள கண்டுபிடிக்கிறது தென் இதெல்லாம் ஏகப்பட்ட ப்ராசஸ். அது உடனே நடந்துருமா, அந்த பணம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருமா தெரியாது. ஸோ இதுக்கு ப்ரிவென்ஷன் மட்டும்தான் ஒரே வழி. அவேர்னஸ் தான் உங்களுக்கான பிக்கஸ்ட் வெப்பன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உடனே இதை உங்களோட ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இதை பற்றி சொல்லி கொடுங்க. டிஜிட்டல் உலகத்தில் சேஃபாக இருப்போம். ஸ்டே அவேர், ஸ்டே சேஃப். திஸ் இஸ் பரத் signing off.